ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெட்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலாக இப்போ வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் நின்றுட்டு இருக்கோம். ஓகே, இது ட்ரெஸ்ஸிங் ரூம்னு தான் நாங்கள் சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ட்ரெஸ்ஸிங் ரூம். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்னு பேர் வச்சுக்கணும். ஆமாம், ட்ரெஸ் தான் உள்ள இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க இதுலேயே வச்சுருக்குறோம். இதை வந்து ஒரு ஹோம் தியேட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஐடியா. தேவையே இல்லாமல் இந்த ரூம் அப்படியே எட்டி முச்சேன்னு வச்சுக்கோ. ஹோம் தியேட்டரா அப்பவே மாத்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பேபிமா கிட்ட எதை பத்தி சொல்ல போறேன், பேபிமா எதை செய்ய போகுது அப்படின்றத மெயினா இந்த வீடியோவில் வந்து பாருங்க. ஹோம் தியேட்டரை பத்தியும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, பேபிமா என்ன பண்ணிட்டு இருக்குது இந்த ரூம்ல, என்ன வேலை பூச்சிக்கு? இதோ பாருங்க, பூச்சி என்ன பண்ணுது? நிறைய ட்ரெஸ் அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால இது கண்ணும் தெரியல, ஒரு யாவும் தெரியல. நூல் கோக்குறதுக்கே மறந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசா நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பிரிச்சு அடிக்க போறேன் அப்படின்ட்டு இருக்குது. ஏய், இந்த இது எதுக்கு நீ செஞ்ச? இதுல வச்சு தைக்கலாம்னு தானே சொன்னேன். அது ஹைட்டா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்கு இது போக முடியல? கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு பாக்க. கண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல. கண்ணாடி எடுத்துன்னு வரணுமா? கண்ணாடி எடுத்துன்னு வந்துடணும். இன்னொன்னு எங்க இருக்கு, எல்லாம் மறந்தே போச்சு பாக்காருமோ. இதுதான் அப்பப்ப மிஷினை கண் முன்னாடியே வச்சுருக்கணும்ன்றது. கண் முன்னாடி தானேப்பா இருந்தது, இந்த ரூம்லயே தான் இருந்தது. அதுவும் ஏச்சி இருக்கு, கொஞ்சம் நூல் கோக்குறது எங்கன்னே தெரியல. நூலை கோத்து புதுசா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேமா வந்து அடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றும் நூலை தான் கோக்க முடியல, கண்ணு தெரியல. என்ன எவ்வளவு இலக்காரமா பேசுற? எவ்வளவு இலக்காரமா பேசணும்னா, நான் பேசுற லெவலுக்கு தான் நீ நடந்துருக்குற. இதை எதுக்கு வந்து இவ்வளவு 22,000 இருக்கே, ஆனா ஏன் கண்ணு தெரியல? உனக்கு கோக்கிறதுக்கே மறந்து போச்சுன்னு சொல்லு. கண்ணு தெரியலன்னு அதை நான் கோக்கட்டா? என்னடே எங்க இருக்குதுன்னு தெரியுதா? அதுல பாத்தியா, எச்சி கருமா. எச்சி தொட்டா மட்டும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா? தெரியல தானே. ஓட்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதானே அதுல நூல் கோக்க முடியும். என் கண்ணாடி எடுத்துனுவா, என் கண்ணாடி எடுத்துனுவா. ஓட்டர் இருக்கிற மாதிரியே தெரியல. மிஷின் அப்படி கவுத்து போட்டு பாக்குறேன் பா. இதுலயே ஒரு மிஷின், நூல் கோக்குற மிஷின் இருக்குது. விடு, நானே பாத்துக்கிறேன், விடு. பாபின்ல எங்க எப்படி திருப்புறதுன்னு தெரியல. பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது அப்படியே எப்படி வருவோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 100 inches டிவி வைக்கிற மாதிரி இந்த வால் இருக்குது, ஓகேங்களா? நான் என்னோட பிளான் என்னன்னா, இந்த ஸ்க்ரீன் போடுவாங்கல்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து தனியா விற்குது. தனியா ஸ்க்ரீன் வாங்கிட்டு இங்க 100 inches ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல இந்த கதவையும் சேர்த்தா மாதிரி இப்படி தொங்க விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரை வந்து இந்த இடத்துலையோ இல்லை அங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டாப்லேயோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். அப்படின்னா நம்ம இங்கேருந்து இந்த ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5க்கு 12 இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இதுலேருந்து இங்கே ஒரு சோஃபா, இங்கே ஒரு சோஃபா அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 சோஃபா போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் தியேட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட ஐடியா. நான் ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் சொன்னப்பா. நீ வந்து உன்னோட இது பாருப்பா, உன் ஒர்க்கை பாருப்பா. வெரி ஃபர்ஸ்டே அதை தான் சொன்னேன், நம்ம இதை வந்து ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ப்பா. இதெல்லாம் தேவையில்லாத. இப்போ 2 அடி இது வெளில வந்துருக்குதா பா? இந்த வார்ட்ரோப் எத்தனை அடிப்பா வெளில வந்துருக்குது பா? இது 2 அடி வெளில வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 அடி இந்த வார்ட்ரோப்லாம் இல்லாமல் இருந்திருந்தா இது சூப்பராக வந்து ஒரு ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கலாம். இதுதான் பெரிய இது மாதிரி எல்லாம் என்னோட பிளான்ஸையும் சொதப்பி விட்டா ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இது அழகாக ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன் நான் பாட்டுன்னு. 7.5க்கு 13 14 இருக்கும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு தெரியல, மெஷர் பண்ணி பார்த்தா தெரியும். சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஏரியா மட்டுமே அப்படியே ஒரு ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நீ ஏப்பா வெட்டி வேலை? நீ பாக்குறது எல்லாமே வெட்டி வேலை தான்ப்பா. போயிட்டு முதல்ல எடுத்துன்னு ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி எடுத்துன்னு வந்து கொடுத்தாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி எடுத்துன்னு வந்து குத்தாச்சு. பேபிமா கண்ணாடியை போட்டு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு தான்ப்பா உனக்கு டாஸ்க்கு. அவளை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது கண்ணு தெரியுதான்னு பார்ப்போம். உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? கண்ணும் முக்கால்வாசி அவிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் வாய முடின்னு இருந்தேன்னு அப்படியே கோத்து விட்டு அப்படியே கேஜி டெனிமில் அடிக்கிற மாதிரி மிஷின் அடிப்பேன் நீனு. வேற இங்க ஒரு சாமானம் இருக்கு. இது வந்து நூல் கோக்குறது தானே? ஆமா. அது ஏன் இதாக மாட்டேங்குது? ஓ அதுவா கோத்துக்குமா? ஃபேன் ஆஃப் பண்ணி எரிச்சல கிளப்புறப்பா. ஏ நீ இப்படி கோக்காம என்ன எரிச்சல் கலக்குறிய, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கோத்தாலும் பரவாயில்லப்பா. ஒரு நூலை கூட உனக்கு கோக்க தெரியல, மிஷினை வாங்கி வச்சுக்கின நீனு. நீ அந்த நூல் கோத்த நூல் அதுல இருந்து எடுக்கவே கூடாது. அது பிளாக் நூல்னா அதை அப்படியே கோத்த அப்படியே இருக்கணும். பேக் பண்ணி எடுக்கணும். வந்து 3 எப்ப ஒரு 6 மாசம் ஆச்சா? ஆமா. ஆயிடுச்சா? பா லைட் அங்க எரிஞ்சாலே உனக்கு கண்ணு தெரியாது. இப்ப எரிய மாட்டேங்குது. ஆஃப் பண்ணிட்டு வர கோத்துனுக்குற. ரொம்ப சின்னதா இருக்கு. வெற்றி. அப்படியோ சக்சஸ்ஃபுல்லா கோத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ணலாம்னு நீனு? மடிச்சு அடிக்கிறேன்ப்பா, வேற ஒன்றும் அடிக்கலப்பா. இதை மடிச்சு கரெக்டா அடிச்சிடுவியா? கோணல் பின்னல் மாடிக்க மாட்டியா? இதுதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம டீச்சரை திரும்பி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். எதுங்க? டீச்சர் டீச்சர் எல்லாத்தையும் மறந்துட்டேன் டீச்சர், திருப்பி வாங்க டீச்சர் அடிக்கணும். அவங்க சிறப்பு கட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் லைஃப்லயே பார்த்ததில்ல அப்படின்ட்டு அவங்க சிம்பிளா முடிப்பாங்கப்பா. யூ ஆர் மை ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்வாங்க. அந்த மூவி இருக்குல்ல, பிரதீப் ரங்கநாதன் மூவில யார மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க இதுல அவங்க போடுவாங்க டெய்லியும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம், இவங்கள மாதிரி மட்டும் இருக்காதீங்க அப்படின்ட்டு. டீச்சர் நல்ல டீச்சர் தான், ஆனா ஸ்டூடெண்ட் நல்லவங்களா இருக்கணும்ல. நீ நீயே சொல்லிக்கிற. ஆமா இல்லப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. மத்த வேலையெல்லாம் பார்த்துனே இருக்கிறது. இது வந்து ஒரு சரி, நம்ம தான் பெரிய பருப்பாச்சே, நம்ம ஏன் வெளியில கொடுத்து நம்ம நைட்டி அடிக்கணும், நம்மளே அடிச்சிருவோம் கீச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இது கொண்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் நடக்கும். அடிச்சிடுவோம் கீச்சிடுவோம் பத்தியா? அடிக்கிறியோ இல்லையோ கீச்சிடுவேன், அது மட்டும் கன்ஃபார்ம். சரி அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெய்லி எடுத்து வச்சுன்னு பார்த்துட்டு இப்படி ஏறுவேன். இன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உட்காந்து ஒப்பாரி வைக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. காசும் இல்ல, வெளியும் போக முடியல. என்ன சொல்றது, டிப்ரெஷனா இருக்கிறேன். இப்பதான்ப்பா போன வாரம் எல்லாம் ஊர் சுத்திட்டு 3-4 நாள் ஊர் சுத்திட்டு வந்தோம்ப்பா. நம்ம அப்படி கிடையாதுப்பா. என்ன சொல்றதுன்னா, அதுவுமே ஒரு மாதிரி என்ன, நீ ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போன. வேற என்ன பயணம்? எல்லாமே இருந்தாலும் ஓகேப்பா, மன நிறைவா இல்லப்பா எதுவுமே. அதனால இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுன்னு இருக்கேன்ப்பா. நானே நேரம் அடிக்கிறேன்ப்பா. அடிக்கிறியா? இது கூட செய்யலன்னு. அப்புறம் இத்தனை நாள் கிளாஸ்க்கு போய் சர்டிபிகேட் வாங்கினது வேஸ்ட், நீ இது வாங்கினது வேஸ்ட், மிஷின் வாங்கினது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இல்ல என்னன்னா கரெக்ட் தான், பட் ஆனா இந்த மிஷின் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வேகத்துல எல்லாத்தையும் போய் கத்துக்கிட்டேன். பட் ஆனா வந்து பட்ஜெட் இல்லாதனால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒழுங்கா பாக்குற மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். அந்த சுச்சுவேஷன் இப்ப இல்ல.
ஏன்னா மோனா திடீர்னு கன்சீவ் ஆனதுனால நம்ம வந்துட்டு எதையுமே நம்ம இது பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே. ஓகேவா? நம்ம எப்படா புள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லும் நாங்க காத்துல இருந்த டைம்ல திடீர்னு சொல்லும் போது நம்ம பேரன் பேத்தி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிசினஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோல்ல போட்டேன். முதல்ல புள்ளதான் நமக்கு முக்கியம், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு தான் நான் வந்து எதுக்காக நான் கிளாஸுக்கு போனேன், எதுக்காக இந்த மிஷின் வாங்கினேங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரும், ஃபியூச்சர்ல வரும். இட் வில் டேக் மோர் தென் 6 months. இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். சரி ஒழுங்கா அடி, கோன் ரூம் பின்னமா அடிக்காம. பேப்மா எத்தனை இது ஃபினிஷ் பண்ணிட்டு வச்சிருக்கிற? கடைசி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணல. சரி கரெக்டா ஃபினிஷ் பண்ணியா? செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணிருக்குதுன்ட்டு. சவுண்டு தான் கேக்குது, இப்படியே ஃபேக்டரியில கேட்குற மாதிரி கர 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 கரன்னு. இல்ல இது பண்ணேன். இது கொஞ்சம் நெக் கொஞ்சம் லோவா இருக்கா, சரி இது கொஞ்சம் டைட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இது டைட் பண்ணேன். ஓ இது பழைய ட்ரெஸ்ஸா? இப்போ நெக்கியா இருக்கா எனக்கு, அதுக்காக பேக்லயும் இருக்குது. பேக்லயும் டாட் பிடிக்கணும், லைட்டா பிடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற வேணும். நம்ம எனக்கு தான் தெரியும், போடுற உனக்கு தான் தெரியும். பாத்துக்கணுமா பிடிச்சது எப்படி நான் வேகமா பிடிச்சது கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்கு. இங்க சென்டர்ல கேப் ஃபுல்லா இங்க வரைக்கும் தான் அது இருக்கும், இதுக்கப்புறம் ஓப்பனா இருக்கும். அது நமக்கு எப்ப அப்படி எப்படி இப்ப போடுறது? முதல்ல எல்லாம் ஓகே போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சென்டர்ல ஒரு கோடு போட்டேன், அடிச்சிட்டேன் நேரா தகட்டா கரெக்டா அடிச்சு விட்டேன். இப்ப ஈஸி ஆயிடுச்சுல? ஈஸி ஆயிடுச்சு. இப்பதான் அழகா இருக்குது. நடுவுல ஹோல்ஸ் ஓபன் இருக்கும்போது கூட கேவலமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து நெக்கு ரொம்ப லோவா இருந்தது இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காண்டா இருக்கு எனக்கு. இப்ப இந்த சைடுல 2 பக்கம் பிடிச்சது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேல ஏறிடுச்சா? ஆயிடுச்சு, பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த சைடுல கழுத்துல டாட் பிடிச்சோம்னே இதுவுமே மேல ஏறிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச நைட்டி தான் போட்டு பார்ப்போம். ஓ நைட்டி எல்லாம் அடிச்சிட்டியா? ஒண்ணுதான் அடிச்சேன், மத்ததெல்லாம் கரெக்டா. மத்ததெல்லாம் 3 இன்ச் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ஓகேன்னு விட்டுட்டேன். தண்ணியில போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கீழே பாக்கணும், மேல இல்ல கீழே பாக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனா கருப்பு கலர் நூல்ல அடிக்காம வெள்ளை கலர் நூல்ல அடிச்சு வச்சிருக்கிற. கருப்பு கலர் நூல் தானே அங்க இருந்தது. அது நான் உள்டாவா திருப்பி வச்சிருக்கணும். பாபின் நகர் நூலை வந்து மாத்தி மேல வர மாதிரி அந்த மாதிரி திருப்பி அடிச்சிருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சிடல, அதனால கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் வளர்ப்பிச்சு. இப்ப கொஞ்சம் எல்லாம் டெலிட் ஆனதெல்லாம் அழிஞ்சதெல்லாம் திருப்பி ஞாபகம் வந்துச்சு எல்லாமே. எல்லாத்தையும் சரி விடு, அதுல நல்லா இருக்குது. அதுல உனக்கு ஒயிட் கலர் டாட் இருக்கிறதுனால கீழே இருக்கிறது கோடா தான் தெரியுது. பரவாயில்ல விடு. ஆனா கேமரால பாக்குறதுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, மத்தவங்களுக்கு தானே தெரியல. கீழே வந்து ஒயிட் கலர்ல நூல்ல மடிச்சு அடிச்சிருச்சு. தெரியுது. சரி விடு, வீட்ல தான போட போறோம். கரெக்ட் பா. நீ பேசாம ஒரு ஃபேக்டரி அவுட்லெட் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. கர கர கரன்னு தச்சு புதுசா மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருவேன் நானு. நீ மெட்டீரியல்ல டிசைனா எஸ், எக்ஸ்எஸ், எல், எம், XXL, XXLன்னு தச்சுட்டு அப்படியே லாட்டா கேஜி டெனிம் மாதிரி இது பண்ணலாம். எனக்கு தைக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. நானுமே அங்க அவ்வளவு சுடிதார் வச்சிருக்கிறேன். சரி எல்லாத்தையும் கடை தைக்கணும்னு பாக்குறேன், ஒன்னும் வேலைக்கான மாதிரி தெரியல. முதல்ல 2-3 டாப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உட்காந்து கட் பண்ணி அடிக்கணும். சேலைக்கு ஓவர் அடிக்கிறதுக்கே துப்பில்ல. அதை நானு சரி வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வந்து ஹோம் தியேட்டர் ரூமாக தான் மாற்றலான்ற பிளான் வந்துருச்சு. இப்போ ஹோம் தியேட்டர் ரூம் உள்ள போகிறோம். நம்ம பேபிமா தான் உட்காந்துக்குது பாருங்க. டார்ச்சர் பண்றப்பா, நான் இந்த ரூமை வேற எதுக்கோ பண்ணேன். ஆனா நீ பண்ற பாருங்க, எனக்கு பர்கோலால தான் போடணும்னு எனக்கு ஆசை. பர்கோலால இப்போ 6 மாசத்துக்கு மழை பெய்யும். ஆமா, ஸ்கிரீன் வாங்கினா போட்டுக்கலாம், எங்க வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம 6 மாசத்துக்கு மழை பெய்யும், அதனால செட் ஆகாது. இது அழகா தான் இருக்கு. ஆனா இது இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 2.5 அடி சேவ் ஆயிருக்கும். சூப்பரா பண்ணிருக்கலாம் இதை ஹோம் தியேட்டரா. ஏசி போட்டுக்க வேண்டியது தான். ஏன்பா இத்தனை நேரத்துல ஏசி போட்டிருக்கோம், இங்க ஏசி போடாம விட்டுருவோனா? பெருசா ரூம் வேணும். இப்போ இந்த ரூமே உனக்கு இந்த இதுவெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கபோர்டெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த செவுரு வைக்காம இருந்தா மேபி நம்ம பண்ணிருக்கலாம். அது எப்படி இந்த செவுரு வைக்காம? 2 தூண் மட்டும் இருந்துட்டு செவுரு வைக்காம இருந்தா பண்ணிருக்கலாம். அப்ப அங்க ஸ்டெப் போகுது இல்ல, அது போனா போயிட்டு போகுது.
என்னப்பா அரமெண்டலாப்பா நீனு? அது கூட போயிட்டு போது நல்லாதான் இருந்திருக்கும். அப்படியே ஒரே நெட்டுக்கு உனக்கு லென்த்தியா இருந்த மாதிரி இருந்திருக்கும்ல. என்ன பேசுற நீனு? இந்த இப்படி போட்டிருந்தோம் அங்க போட்டு எங்க இதுல தொங்கிக்கின்னு பாப்பியா? ஸ்டெப்ல உட்காந்து பாத்துன்னு போயா? இல்ல அப்படின்னா அந்த பக்கம் உட்காந்து இப்படி கூட போட்டு வந்துக்கலாம். அதுக்கு அழகா இப்ப இங்க இங்க இப்படி தொங்க விட்டோம்னு வச்சுக்கோங்க ஸ்கிரீனை, ப்ரொஜெக்டர் தூக்கி இங்க வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா அடிக்கும். வந்து 10க்கு 7 8 7:30க்கு 13 வரும். அதான் சொல்றேன், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வைக்க முடியாது, நீடி ஜாஸ்தி. பட் ஆனா இந்த இது ஸ்ட்ரெச் கம்மி. இது 7 இந்த ரெண்டு கையும் இப்படி விரியேன். 100 இன்ச்சு என் ரெண்டு கை இப்படி பட்டுதுன்னா 100 இன்ச் டிவி வைக்கலாம். இப்ப இந்த போர்டு இருக்கிறதுனால 100 இன்ச் டிவி. 16 20க்கு 20 ரூம் வந்து, அதாவது ஹோம் தியேட்டர் ரூமா மாத்தும் போது அது நல்லா உட்கார்ந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இப்படி அசிங்கமாலாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா ஹோம் தியேட்டர் வாங்குறதுன்னு ஐடியா பண்ணி, ப்ரொஜெக்டர் வாங்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொஜெக்டர் எங்க போடுறதுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஐடியா தேடின்னு இருக்கும். நம்ம வெளியில போடலாம், ஆனா பட் இப்ப மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுறதுனால நம்மளால வெளியில பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ள எங்க பார்க்க முடியும் அப்படிங்கறத வந்து இப்படி மேல பாக்குறோமா, கீழே பாக்குறோமா, இங்க பாக்குறோமா, அங்க பாக்குறோமா, வீட்டுக்குள்ள எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப இதே பாப்பா ரூம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாப்பா ரூம்ல ப்ரொஜெக்டர் அந்த இடத்துல வச்சுட்டு இங்க ஸ்கிரீனே தேவையில்ல, இந்த ஒயிட் இதுலயே ஃபுல்லா தெரியும், செம்மையா தெரியும் பாப்பா ரூம்ல. ஆமா, அந்த ப்ரொஜெக்டர் வாங்கணுமா, எங்க யூஸ் ஆகுதோ இல்லையோ, பாப்பா வந்தா பாப்பா ரூமுக்கு யூஸ் ஆயிடும். எப்படியா இருந்தாலும் மௌலிக்கும். ஆமா, மௌலிக்கு எப்படி அவங்க 2 பேத்துக்குமே வரும்பா. நம்மளுக்கு தான்ப்பா. ஆமாப்பா, இவனுக்கும் வரும்பா. நம்மளுக்கு தான்ப்பா தூண் வந்து மறைச்சிச்சு. 2 பேருமே அழகா ப்ரொஜெக்டர் வச்சு பாத்துக்கலாம். நம்ம தான் இப்போ டிவி தேவையில்ல, ப்ரொஜெக்டர் போட்டாலே எல்லாமே வந்துருச்சு. ஆமா, ப்ரொஜெக்டர் போட்டு PS5 விளையாடுறாங்கப்பா ப்ரொஜெக்ட் போட்டு. அப்ப இவங்க 2 ரூம்ல சூப்பரா ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகுமே. அப்ப நம்ம பை பண்ணணும்ன்ற அவசியமே இல்லையே. யூஸ் பண்ணலாம், ஆனா நம்ம தான் யூஸ் பண்ண முடியாது. மத்தவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம். நம்மளதுல அந்த தூண் மறைச்சிக்குது. அது இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்ம வார்ட்ரோப் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒயிட் ஸ்கிரீன் அப்படியே இறக்கிட்டோம்னா நம்ம பாத்துக்கலாம். பெட்ல படுத்துட்டு வார்ட்ரோப் வருது. வார்ட்ரோபுக்கு மேல ஒயிட் ஸ்கிரீன் நம்ம இப்படி பர்மனண்டா இப்படி போட்டு சுருட்டி வச்சிட்டோம்னா ஒயிட் ஸ்கிரீன் விக்குது. ப்ரொஜெக்டர் பாக்குற ஒயிட் ஸ்கிரீனே விக்குது. அந்த ஒயிட் ஸ்கிரீன் நம்ம பெட்டுக்கு முன்னாடி இப்படி இறக்கிட்டோம் வையேன், நம்ம பெட்டுக்கு பின்னாடி இப்படி மாட்டினா பெட்ல படுத்து ப்ரொஜெக்டர் வச்சு பார்க்கலாம். ஒயிட் ஸ்கிரீன் நமக்கு வாங்கணும் நம்ம ரூமுக்கு, ஆனா நம்ம ரூமுக்கு அடாப்டர் செட் ஆகும். இவங்களுக்கும் ஒயிட் ஸ்கிரீன் இல்லாம அது இல்லைன்னா இந்த இது தெரியுமே, இது தெரியுமே, அதெல்லாம் அங்க ஒன்றும் பெருசா தெரியுது இல்லை, நான் பார்த்தேன். இதெல்லாம் பிரச்சனை. ஆனா ஒயிட் ஸ்கிரீன் இருந்தா நம்ம எங்க வேணாலும் எடுத்துன்னு போய் மாட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் ஸ்கிரீன் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம பார்ப்போம் எங்க மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்ப மாதிரி நான் தைச்ச துணியெல்லாம் பாரு, ஆனா முட்டை இங்க இந்த கூடுது, எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வைக்கணும். எல்லாம் நூல் நூலா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தைச்சோம்ப்பா. ஆமாப்பா, இவங்கள 2 பேர் ரூம்லயும் சூப்பரா ஒர்க் ஆகும். நம்மளதுல தான் அந்த தூண் மறைச்சிக்கிச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம் மறைக்கல, ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் போட்டதுனால நம்ம அப்படி வேணா, நம்ம எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. ஸ்கிரீன்லாம் போட்டு தான்ப்பா பண்றாங்க. ஸ்கிரீன் போட்டுக்கலாம், நம்ம ஸ்கிரீன் போட்டு ஜாலியா உட்காந்துக்கலாம். அது ஸ்கிரீன் வந்து எப்பயுமே தொங்கின்னு இருந்தா அப்படி நீ வார்ட்ரோப் தரப்ப சுருட்டிடுவாங்க மேல, இப்படி கட்டனை எடுத்துற மாதிரி சுருட்டிடுவாங்க. ஓ, அப்படிலாம் வருதா? சுருட்டி மேல வச்சிருவாங்க, வேணும் போது சட்டுன்னு இறக்குவாங்க. அப்போ ஓகே, பிரச்சனை மேல வார்ட்ரோப் நம்ம வார்ட்ரோப் அதை போய் பார்ப்போம். ஓபன் பண்றதே இல்ல. ஆனா எனக்கு இந்த ரூமை கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். நான் ஆதில இருந்தே அப்படிதான் சொல்லின்னு இருந்தேன். இதுதான் இல்ல எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வேணும், என் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வேணும் அப்படி இப்படின்னு இந்த ரூமையே கெடுத்துட்டப்பா. நீங்க கால்வாசி தான்ப்பா வச்சிருக்கேன், முக்கால்வாசி ட்ரெஸ் எல்லாமே அதெல்லாம் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் இங்க வந்ததுன்னா இங்க இடம் பத்தாது. அதெல்லாம் எப்படி இங்க வரும்? வராது, முடிகிற வரைக்கும் வராது. அப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க தீன் வரும்போது எனக்கு இடம் வேணா துப்பிட்டு பாப்போலாம் கீழே எங்க துணியை காய போட்டு வேலையை பார்ப்போம். நீங்க நைட்லாம் உட்காந்து நம்ம ரூம்ல உட்காந்து யோசி, சரியா? அது எப்படியாச்சும் நாளைக்கே வாங்கிட்டு வந்துடலாம்.